Hello friends, welcome to 3 Roses Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம ஷர்ட் தான் எடுத்துக்கோம். ஷர்ட்டை வந்து நம்ம எப்படி கட் பண்றோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இத கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்தை வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்தை வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமா இத ஸ்டிட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து வீடியோல இப்போ எப்படி காட்டறனோ இதே மாதிரி இத வந்து ஸ்டிட்ச் பண்ணிருங்க. செகண்ட் டைப் ஸ்டிச்சிங் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு ஜீன்ஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இத ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மடிக்கிறோமோ இதே மாதிரி மடிங்க. நீங்க கட் பண்ணிருக்க ஜீன்ஸ் கிளாத்தை வந்து சர்க்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி எடுங்க. இப்போ இத கட் பண்ணியாச்சு உங்களுக்கு காட்றேன் பாருங்க. இப்போ கட் பண்ண கிளாத்தை வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்தோட சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணிட்டு காட்றேன் பாருங்க. இப்போ பாருங்க இத நல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இத திருப்பிக்கலாம். இப்போ பாருங்க இத திருப்பிட்டோம். பார்க்கிறதுக்கு நமக்கு கியூட்டான பை மாதிரி வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்க இந்த கவரை நீங்க வாட்டர் பாட்டிலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா இது மாதிரி தொடப்பம் இருக்கும் பாத்தீங்களா அந்த தொடப்பத்துக்கு நீங்க கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தொடப்பத்துல நீங்க வெளிய வச்சீங்கன்னா வந்து தொடப்பத்துல இருந்து குச்சியை வந்து காக்கா உருவிட்டே போயிடும். இது மாதிரி நீங்க கவர் பண்ணி வச்சீங்கன்னா தொடப்பத்துல இருந்து குச்சி எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க தொடப்பத்தை வச்சு பெருக்கும்போது கையில கீறலும் உங்களுக்கு வரவே வராது. வேஸ்டா தூக்கி போடுற கிளாத்தை வந்து இது மாதிரி நீங்க ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க பாக்கும்போது அதோட வியூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அதே ஷார்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் வீடியோல காட்ற மாதிரியே இந்த பீஸை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காட்றேன் பாருங்க. பீஸை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இத ஸ்டிட்ச் பண்ண போறோம். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இத எப்படி ஃபோல்ட் பண்ணனும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இத வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இத ஸ்டிட்ச் பண்ணிட்டு காட்றேன். இதே மாதிரி Black கலர் பீஸ் இருக்கு. இதே நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ரெண்டு பீஸையும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. ஸ்டிட்ச் பண்ணும்போது இது மாதிரி ஒரு கிராஸா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க ரெண்டு சைடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம இத ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இப்போ இத திருப்பிரலாம். இப்போ பாருங்க இத நம்ம திருப்பிட்டோம். நீங்க ரொட்டேட் பண்ணும்போது கார்னர்ல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு ரொட்டேட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க கியூட்டான ஒரு பவுச் நமக்கு ரெடி ஆயிருக்கு. ஹேர் பின்லாம் வந்து மொத்தமா போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி அதிலே சேஃப்டி பின்னும் போட்டு வச்சிருப்போம். இந்த பவுச்ல நீங்க ஹேர் பின், சேஃப்டி பின் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 ரூபி காயின், 2 ரூபி காயின்லாம் இருக்கு பாத்தீங்களா அத கூட இந்த பவுச்ல போட்டு நீங்க ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஷார்ட்டை எடுத்துக்கலாம். கட் பண்ண போர்ஷன் போக மீதி போர்ஷன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்டோட கை தான் கட் பண்றோம். இப்போ நம்ம கட் பண்ற அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இது மாதிரி கட் பண்ணிருக்கோம். இத நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். வீடியோல நான் எப்படி காட்றேனோ இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இப்போ இத திருப்பிரலாம். இது மாதிரி ஒரு சின்ன பீஸா ஷர்ட்ல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸஸோட எட்ஜை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸை இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணிட்டோம். இதை பார்க்கும்போது ஒரு சின்ன பேக் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. கீழே மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே இருக்க பீஸை வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். இதை இது மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த துணியை வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு மிஷின் தான் வேணும்னு இல்லைங்க, நீங்கள் கைனால் கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி செய்கிறோமோ இதே மாதிரி செய்யுங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி இழுத்திங்கனாவே நம்மளுக்கு ஈஸியாக இந்த துணி வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணியை வந்து இது மாதிரி தச்சு எடுத்துட்டோம். இதை பார்க்குறதுக்கு நம்ம ஹேண்டில் மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி காட்டுறோமோ இதே மாதிரி அந்த துணியில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கோர்த்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இந்த பேக்கை நான் கொடையை ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேக்கில் 2 கொடை வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுறலாம். கொடை நீங்கள் சும்மா வச்சிங்கன்னா அது வந்து தூசி ஆயிரும். இது மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும். நீங்கள் கொடையை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷர்ட்டை பார்த்தினா ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். சில டைம் வந்து ஷர்ட்டோட பட்டன் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமுக்குலாம் இது மாதிரி ஒரு சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக நீங்கள் பட்டன் போட்டுடலாம். அது எப்படி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் பட்டன் போட முடியும்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நான் செய்கிற மாதிரியே பட்டனில் வந்து இது மாதிரி சேஃப்டி பின்னை மாட்டிக்கோங்க. இப்போ இந்த சேஃப்டி பின்னை அந்த ஹோல் வழியாக லைட்டாக இழுங்க. அது மாதிரி நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே ஈஸியாக நீங்கள் பட்டன் போட்டுடலாம். மோஸ்ட்லி வந்து பட்டன் போடுறது கஷ்டமான இடம்னு பார்த்தீங்கன்னா காலர்லேயும் கையிலே தாங்க. இப்போ நான் காலரில் வந்து ஹூக் மாட்டிட்டேன். இப்போ நான் பட்டன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். அந்த ஷர்ட்டில் இருக்க எல்லா பட்டனுமே இது மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. சில டைம் வந்து சட்டையில் வந்து பட்டன் வந்து பிஞ்சு போயிடும். அது மாதிரி இடத்துக்கு இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஷர்ட்டில் வந்து இது மாதிரி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் எப்படி காட்டணும் இதே மாதிரி அந்த பட்டனை வந்து அந்த துணிக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஊசி நூலை எடுத்து இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு. பூ கட்டுற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு இது மாதிரி போட்டுருங்க. இப்போ இதை நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸும் அந்த ஊசி நூலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நிறைய பட்டன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுடிதாரெல்லாம் இந்த மாதிரி பட்டனை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். ஷர்ட்டில் இருக்க மீதி போர்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த டிப்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மீதி இருக்க துணியை வந்து இது மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணுற பீஸ் வந்து நல்லா கரெக்டான சைஸில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கட் பண்ண துணியை இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி இதை வந்து 2 கார்னரும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணும்போது இது மாதிரி பாவாடைக்கெலாம் வந்து நாடா கொறுப்போம் பாருங்கள், அந்த அளவுக்கு இதை வந்து மடித்து தைச்சிருங்க. இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி துணியை வந்து நாடா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நாடாவை வந்து அந்த பையில் வந்து கோர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நாடாவை வந்து நம்ம சூப்பராக கோர்த்துட்டோம்.
சூப்பரான பை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி 3 பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காயெல்லாம் நீங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்ன பண்ணுவீங்க, காயை வந்து ஒரு கவரில் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். இனிமேல் நீங்கள் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணவே வேணாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பையில் ஒரு காயை போட்டு இப்போ எப்படி நான் வீடியோவில் காட்டணும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். எந்த வெஜிடபிளாக இருக்கட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி துணி பையில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளுக்கு அது கெடாமல் இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ரிவ்யூஸ் ஐடியா போட்டிருக்கோம். அதே மாதிரி கோதுமாவை எப்படி ஈஸியாக அரைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.